கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நான் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் கொடுத்த இந்த தருணம் மிக அற்புதமான ஒரு தருணம். இன்றைக்கும் கடவுள் கொடுத்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வர விரும்புகின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காத ஒரு உறவு நிலை கடவுளுக்கும் நமக்கும் என்னவென்று சொல்லி கிறிஸ்தவத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவம் நமக்கு எதை போதிக்கிறது என்றால், பக்தர்கள் நாம் கடவுள் என்று சொல்கிறதான உறவை அது போதிக்கவில்லை. மாறாக தந்தை பிள்ளை என்கிறதான உறவைத்தான் வேதம் நமக்கு சொல்லி தருகின்றது. இன்றைக்கு இப்படிப்பட்டதான அனுபவம் வேறு மதங்களிலே நம்பிக்கையிலே இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக அப்படி இல்லை என்று தான் நாம் கூற முடியும். கடவுளை நாம் அப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த மாபெரும் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதை தான் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். கடவுள் நம்மை தம்முடைய ஜனமாக, தமக்கு சொந்தமானவர்களாக, தம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரித்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த உறவு, இந்த ஸ்லாக்கியம் என்பது எவ்வளவு இனிமையான ஒன்றாய் இருக்கிறது என்பதை வேதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும், கடவுளை தேடி வந்த மக்களுடைய வாழ்க்கை, குறிப்பாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் படிக்கும் பொழுது அவ்வளவு உன்னதமாக இருக்கும். இன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை கடவுள் ஏன் தெரிந்து கொண்டார் என்று உபாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன எழுதி இருக்கின்றது? அவர்கள் மிகுதியான ஜனங்கள் என்பதினாலோ, அவர்கள் எல்லாவற்றிலும் கை தேர்ந்தவர்கள் என்பதினாலோ கடவுள் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கொஞ்சமாயிருந்தார்கள். They were insignificant people. They were insignificant. அடையாளம் தெரியாதவர்களாக அங்கே எகிப்து தேசத்தில் சென்று அவர்கள் அடிமைகளாக தங்களுடைய சுய அடையாளத்தை இழந்து நின்ற அந்த மக்களுடைய கூக்குரலை கடவுள் கேட்டு அவரிடத்தில் சென்று ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுக்கு சொந்தமான ஜனமாக நாம் இருப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் தெரியுமா? இந்த காலை நேரத்தில் நான் 3 ஆசீர்வாதத்தை நான் இந்த வேதத்திலிருந்து சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். நாம் கடவுளுடைய ஜனமாகவும் கடவுள் நமக்கு சொந்தமானவராக இருக்கும் பொழுது 3 விதமான ஆசீர்வாதங்கள். முதல் ஆசீர்வாதம் அதே 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கடவுளுடைய ஜனமாக, கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது, கடவுள் நமக்கு சொந்தமானவராக, தந்தையாக அவர் இருக்கும் பொழுது முதலிலே நமக்கு கிடைக்கின்றதான ஆசீர்வாதம், கிருபை என்ன தெரியுமா? அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிற கடவுளாக இருக்கின்றார். இங்கே காயம் என்று சொன்ன உடனே 2 விதமாக நாம் அதை பொருட்கொள்ளலாம். ஒன்று, சரீரத்தில் ஏற்படுகின்ற காயங்கள், சுகவீனத்தின் நிமித்தமாக அல்லது ஏதோ ஒரு காரணங்களினாலே நாம் பாதிக்கப்படும் பொழுது அது ஒரு தீராத வலியை, வேதனையை நம்முடைய சரீரத்தில் ஏற்படுத்துகின்றது. நம்முடைய கடவுள் அந்த சரீர காயங்களையும் ஆற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் பரம வைத்தியராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றார். அதே வண்ணமா இரண்டாவதாக நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய மனதிலே, நம்முடைய ஆவியிலே நாம் சுக்குநூறாய் உடைந்து போன மக்களாய் இருக்கலாம். காரணம், வசை சொற்கள், பழி சொற்கள், அவமானங்கள், நிந்தைகள் நம்மை காயப்படுத்தி ஒன்றுமில்லாதவர்களாக நம்மை தகர்த்தெறிந்திருக்கலாம்.
காயப்பட்ட மக்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அதனுடைய முதல் விளைவு என்ன? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காயங்களை கட்டுகின்ற கடவுளாக இருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் இந்த சமுதாயத்தாலே, உறவாலே அல்லது பிற மக்களாலே நீங்கள் காயப்பட்டு நின்று கொண்டிருப்பீர்களானால் கடவுள் உங்கள் காயங்களை ஆற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினாலே சரீரத்திலே நீங்கள் சுகவீனம் அடைந்திருப்பீர்களானால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு காரியமும் இது கடவுளால் இயலாது என்று சொல்லவே முடியாது. Because our Lord is the Lord of impossibilities. நம்முடைய தேவனால் எல்லாமே கூடும். அந்த ஆண்டவர் சொல்லி தருகிறார், நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி. இரண்டாவதாக அதற்கு அடுத்த வசனம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்கள் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் மண்மேட்டில் கட்டப்படும், அரண்மனை முன்போல் நிலைப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் அவருடைய சிறையிருப்பை திருப்பி வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அவர்கள் வாழ்கின்ற வாசஸ்தலத்திற்கு நான் இரக்கம் செய்வேன். அவர்களுடைய நகரம் என்ன செய்யும்? முன்போல் கட்டப்படும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்மை ஒருவரும் சிதைத்தெறிந்து விட முடியாது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒருவரும் தரைமட்டமாக்கி விட முடியாது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஒருவரும் நம்முடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கடவுள் நம்மை கட்டுகின்ற கடவுளாக இருக்கின்றார். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வாசஸ்தலத்திற்கு நான் இரக்கம் செய்வேன். நம்முடைய கடவுள் நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய வீட்டிற்கு, நாம் வாழுகின்ற இடத்திற்கு அவர் இரக்கம் பாராட்டி அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மீது வருஷிக்க பண்ணுகின்ற கடவுளாய் இருக்கின்றார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய இரக்கத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மூன்றாவதாக அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது 19வது வசனத்திலே, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! அவர்கள் குறுகி போவதில்லை, நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் குறுகி போக மாட்டார்கள். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று எழுதியிருக்கிறது. காரணம் என்ன? நம்முடைய கடவுள் நம்மை குறுகி போக செய்கிற கடவுள் அல்ல. நம்முடைய கடவுள் நம்மை வர்த்திக்க செய்கிற கடவுள். நம்முடைய கடவுள் நம்முடைய கரத்தின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள். நம்முடைய கடவுள் நம்மை கட்டுவிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான காரியத்தை நாம் பார்த்தோம். இதெல்லாம் எங்கே இருந்து தொடங்குகிறது? ஒரே ஒரு புள்ளியிலிருந்து துவங்குகிறது. அது என்ன? நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாக, ஆண்டவராக, நான் உங்கள் தேவனாக இருப்பேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருக்குள்ளாக இருக்க முடியாதபடிக்கு பல விதமான தடைகள் ஏற்பட்டாலும் நமக்கு அதனுடைய ஸ்லாக்கியம் தெரியும், நமக்கு அதனுடைய பாக்கியம் தெரியும். நான் இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளையாக வாழும் பொழுது நான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் எண்ணில் அடங்காதவைகளாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நான் வாசித்த அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் 3 காரியத்தை அழகாக சொல்லி தருகின்றார். கடவுள் நம்முடைய காயங்களை கட்டுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய காயங்கள் அது எதுவாக இருந்தாலும் அந்த காயத்தை கட்டி நம்மை குணமாக்குகின்ற கடவுளாக இருக்கின்றார். ஒருவேளை மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், எவ்வளோ வைத்தியங்களை நீங்கள் மேற்கொண்டு பொருட்செலவுகளை அதிகமாக செய்தும் சற்றேனும் குணமடையாத ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம். கடவுளால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய எல்லா காயங்களையும் மாற்றி போடுகின்ற ஒன்றாக அது இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்த்தோம்,
நம்முடைய வாசஸ்தலத்திற்கு ஆண்டவர் இரக்கம் செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். கர்த்தருடைய இரக்கம் நம்மீது வந்து நம்மை பலப்படுத்துகின்றதாக. ஒருவேளை மனிதர்கள் நமக்கு இரக்கம் செய்ய மறக்கலாம், மனிதர்கள் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை இரக்கம் என்பது எப்பொழுது நம் மீது இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. மூன்றாவதாக நாம் பார்த்தோம், அவர் நம்மை வர்த்திக்க பண்ணுகிற கடவுள். வர்த்திக்க பண்ணுகிற கடவுள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லி கடத்த கடவுள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருகச் செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய காரியம் என்ன? நான் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய பிள்ளையாக நான் வாழ முற்படுவேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கடவுள் சொல்லி இருக்கிறார். நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் கடவுளுடைய பிள்ளை என்பதை நான் நிரூபிக்கின்றவராக நான் இருப்பேன். அந்த உறவிலே, அந்த பந்தத்திலே நான் என்றைக்கும் ஆண்டவரோடு கூட நான் இருப்பேன் என்ற உறுதி உங்களுக்கும் அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழக்கூடாதபடிக்கு அநேக தடைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் நாம் வந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் பவுல் சொல்லுவாரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவ்விதமாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நம்மை அர்ப்பணித்து எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் அப்படியே பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் காயத்தை நான் கட்டுவேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வாசஸ்தலத்திற்கு நான் இரக்கம் செய்வேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், நீ குறுகி போவது இல்லவே இல்லை என்று சொல்லி. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே பல நேரங்களிலே நான் கடவுளுடைய பிள்ளையா இருப்பது என்பது நமக்கு பாரமாக கருதுகின்றோம். ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம். பல நேரங்களிலே நான் கடவுளை தேடி வந்தும் எனக்கு என்ன பயன் என்று கேட்கின்ற அளவிற்கு நம்முடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்க்கும் பொழுது நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் அவருடைய உறவிலே நம்மை அழகாக வைத்து பாதுகாக்கின்றார். அற்புதமாய் கடவுள் நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றார். அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவது இல்லவே இல்லை. ஆண்டவர் ஒரு நாளும் இந்த உறவிலிருந்து நம்மை வெளியேற்றுகின்ற கடவுள் அல்லவே அல்ல. அதற்காகத்தான் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கென்று கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மீட்டெடுத்துக் கொண்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தொடர்ந்து அப்பாவாக நாம் இருக்கட்டும், நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம். நாம் கேட்ட அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி கடவுள் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக தோத்திரம். அதன் மூலமாய் எங்களுக்கு கிடைக்க பெறுகின்ற மாபெரும் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடியேனையும் அடியனோடு ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஐயா. எங்கள் வாழ்க்கையை கடவுள் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு தொடர்ந்து உம்முடைய ஜனமாய் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு நீர் பலன் தந்து அதன் மூலமாய் எங்கள் காயங்கள் கட்டப்பட்டவர்களாக ஆண்டவரே எங்கள் வாசஸ்தலத்திற்கு இரக்கம் பெற்றவர்களாக நாங்கள் நாளுக்கு நாள் வர்த்திக்க பண்ணப்படுகிறவர்களாக எங்களை மாற்றி தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். என் தேவனாகிய கர்த்தருடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஐயா, எங்களை பலப்படுத்தும், அற்புதங்களை செய்யும், தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒருவேளை சுகவீனத்தோடு இருக்கிற மக்கள், தேவையோடு இருக்கிற மக்கள், ஆண்டவரே விரக்தி நிறைந்த மக்களாக இங்கே இருப்பீர்களானால் அந்த பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். மீட்பர் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.